அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம், 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், இந்த ரெண்டுலேருந்தும் ஒரு 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் இந்த கிளாஸை வந்து கவனிங்க. இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து கேள்விகள் வந்து எடுத்திருக்கேன். சரியா? ஸோ சிலபஸில் உள்ளது மட்டும்தான் வந்து கேள்வி வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதாவது கேள்விக்குள்ளே வந்து போயிடலாம். முதல் கேள்வி, தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? ஸோ யார் அப்படின்னா, தேவநேய பாவாணர். ஸோ தேவநேய பாவாணர் தான் தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தேவநேய பாவாணர் பார்த்த உடனே நம்ம வீடியோ வரிசையாக பார்க்குறவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னால் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் வந்து பண்ணிக்கோங்க. சரியா? முடியரசனின் எந்த நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது? முடியரசன் நிறைய நூல் வந்து எழுதியிருக்காங்க. சரியா? அதில் எந்த நூல் தமிழக அரசோட பரிசை பெற்றது? பூங்கொடி. சொற்பொருள் தருக. பூகம். பூகம் என்றால் என்ன? கமுகம். அடுத்ததாக ஒரு 2 வாக்கியம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பாரதியாரிடம் வாக்கியம் 1, பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தன் பெயரை அமைத்து கொண்டார். பாரதிதாசன், ஆமாம், அவரோட பேர் வந்து கனக சுப்புரத்தினம். அவர் வந்து பாரதியார் மேலே கொண்ட நெருங்கிய தொடர்பு பற்றின் காரணமாக என்ன இருப்பார் அப்படின்னா பேரை வந்து மாற்றிருப்பார். அடுத்து வாக்கியம் 2, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். ஆமாம், பகுத்தறிவு கருத்துக்கள் நிறையா வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ வாக்கியம் 1ம் 2ம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. உலக வனவிலங்கு நாள் எப்போது? அக்டோபர் 4. அக்டோபர் 4 தான் உலக வனவிலங்கு நாள். வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகள் பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ பாரதிதாசன் நிறைய நூல் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குடும்ப விளக்கு, இதெல்லாம் இவர் எழுதுனது தான். இதில் இந்த பாடல் வரிகள் அழகின் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்கிற பாடல் வரிகள். ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, சார் பாடல் வரிகள் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம சிலபஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். மாதர் முகம்போல் ஒளிவிட வள்ளையேல் காதலை வாளி மதி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் வரி. இது என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறளில் தான் இந்த வரி வந்திருக்கு. மாதர் முகம்போல் ஒளிவிட வள்ளையல் காதலை வாளி மதி அப்படின்னு சொல்லிட்டு. செயப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது எது? செயப்படு பொருள் வேற்றுமை. ஸோ எது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை தான் செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வேற்றுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைசி வேற்றுமையான 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வந்து வந்துடணும். சரியா? சிற்றிலக்கியம் பிரித்தெழுதுக. சிறுமை கூட்டல் இலக்கியம். வாளை கூர்மையாக்கும் கருவி எது? வாளை கூர்மையாக்குற கருவி எது? அறமா அறமா மரமா மரமா? அறம் அப்படிங்கிறது 2வது இருக்கிற இந்த அறம் அப்படிங்கிறது. சரியா? நகை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாது? நகை அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நகைனா என்னது? நகைப்புக்கு உரியவை, அதாவது சிரிப்புக்கு உரியவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன? சிரிப்புனா அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? அழுகிறது. சிரிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்னது எதிர்ச்சொல்? அழுகிறது. நிலம் நீர் தீ வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? தொல்காப்பியம். உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் குறள் யாருடையது?
திருவள்ளுவர். பொறுத்துக. பாருங்கள், இதுக்கு வந்து நார்மலாக நம்ம பார்த்த உடனே பொறுத்தலாம். அந்த நம்பர்ஸ்லாம் வந்து காமிக்கலை, டைரெக்டாகவே நம்ம வந்து பொறுத்தலாம். இயல்பு புணர்ச்சி, தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? இந்த சைடு வந்து வார்த்தையில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டு இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னது? ரெண்டு வார்த்தைகளை பொருந்துறப்ப எதுவுமே வந்து புதுசாக வந்து ஆட் ஆகக்கூடாது, உள்ளே இருக்கிறது வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இயல்பு புணர்ச்சிக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு மூணாவது தான். வாழை மரம், வாழை கூட்டல் மரம், வாழை மரம், எந்த ஒரு புதுசாக ஒன்றும் வரலை, அதே மாதிரி இருக்கிறதும் போகலை. ஸோ இதுதான் இயல்பு புணர்ச்சி. அடுத்து தோன்றல். தோன்றல் அப்படின்னா புதுசாக ஒரு எழுத்து வந்து வர்றது. ஓகேவா? இப்போ புதுசாக ஒரு எழுத்து வர்றது அப்படின்னா இந்த அதுக்கு திருக்குறள் தான் வந்து வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா குரல் திருக்குறள் இக்கு வந்து புதுசாக வருது இல்லையா, அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது தோன்றிருக்கு. அடுத்து திரிதல். திரிதல் அப்படின்றது மாறுறது. ஓகேவா? மாறுறது, ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையாக வந்து மாறும். இங்கே எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பற்பொடி அப்படிங்கிறதான். பல் கூட்டல் பொடி பற்பொடி. ஆக்சுவலாக பல்பொடின்னு வரணும், ஆனால் பற்பொடின்னு வருது. அப்படிங்கிறப்ப திரியுது, மாறுது அப்படிங்கிறப்ப ரெண்டாவது வந்து வரும். அடுத்து கெடுதல். கெடுதல் அப்படின்னா இருக்கிறது இல்லாமல் போகிறது. மரம் கூட்டல் வேர் மரவேர். ஓகேவா? இம்மு வந்து ஓடிடுச்சு. ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பிரித்து எழுதுக. அக்ரிணை. அக்ரிணை எப்படி பிரித்து எழுதணும்? அல் கூட்டல் திணை. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆக்சுவலாக புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. சொற்பொருள் தருக. துளாய் அலங்கல். துளாய் அலங்கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? துளசி மாலை. துளாய் அலங்கல்னா துளசி மாலை. எங்கு நடந்த விழாவில் கவியரசு எனும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பரம்புமலை. பரம்புமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடைபெற்ற விழாவில் தான் கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. மீட்சி என்ற சொல்லின் பொருள் என்ன? மீட்சி என்றால் என்ன? மேன்மை. முடியரசன் பிறந்த ஊர் எது? முடியரசன் பிறந்த ஊர் எது? பெரியகுளம். தேனி மாவட்டம் பெரியகுளம். எங்கு நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் தேவநேய பாவனர் சொற்பொழிவாற்றினார்? ஸோ எங்கே நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் தேவநேய பாவனர் சொற்பொழிவாற்றினார்? மதுரை. 2 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள். முடியரசன் பாரதியார் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூத்தவர்லாம் கிடையாது, முதல் கூற்று தவறு. அடுத்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் முடியரசன். 2வது கூற்று சரி. ஸோ கூற்று 1 தவறு, 2வது கூற்று சரி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. பாவனர் கோட்டம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? பாவனர் கோட்டம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? முரம்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில். அழகனோடு சென்றான் என்பது என்ன வகையான விரி? வேற்றுமையில் வந்து வருது. அழகனோடு சென்றான். ஆக்சுவலாக வேற்றுமையில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாள்கு இன்னதுகன்னு தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை தாண்டியும் நிறையா வந்து இருக்குது. ஓகேவா? 3ஆம் வேற்றுமை விரி அப்படிங்கிறத இதுக்கு வந்து வரும். ஓடு அப்படிங்கிறது, அதாவது 3ஆம் வேற்றுமை உருவு பொறுத்த வரைக்கும் ஆள், அடுத்து ஆண், அடுத்து ஒடு, அடுத்து ஓடு. ஸோ 4 வேற்றுமை உருவு வந்து இருக்குது 3ஆம் வேற்றுமை உறுப்புக்கு. ஆனால் நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணுறோம், ஐயாளுக்கும் இன்னதுகன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்போ அழகனோடு ஓடு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது வந்து வெளிப்படையாக வந்து வந்துருச்சு இல்லையா? அதனால் இது என்ன அப்படின்னா 3ஆம் வேற்றுமை விரி. அடுத்ததாக கோவலனுக்கு மனைவி கண்ணகி. இதில் உள்ள வேற்றுமை உருபு எந்த பொருளில் வந்துள்ளது? பொருட்டா, அதுவாதலா, நட்பா, முறையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா முறை. முறை அப்படிங்கிறதா நம்ம சொல்கிறோம் இல்லையா, முறை, அந்த முறை தான். ஓகேவா? ஆயக்கலைகள் டேஷ் என்பர். ஆயக்கலைகள் எத்தனை இருக்குது? ஆயக்கலைகள் 64 இருக்கா? ஓகேவா? 64 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா? கடலை, உருண்டையை, நுணுக்கி, சலித்து, ருசித்து, சாப்பிடு,
போதும், ஏன்னா 64 தானே. சா 6, ஓகேவா. அடுத்து இந்தது 4. அப்போ சா அடுத்து இந்த இந்த இந்தது, ஓகேவா. இந்தது எங்கே இருக்குது, இந்த இருக்குது வருது பாருங்கள். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு, ஓகேவா. சரி, அடுத்ததாக பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க. ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒலிப்பது அசை. இது கரெக்டா? ஒரு எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒலிப்பது அசையா? கரெக்டு தான், சரியா. அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர், கரெக்டு, ஓகேவா. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எது தவறானதுன்னு கேட்குறாங்க. சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்த அமைவது தலை, கரெக்டா? கரெக்டு. 2 அல்லது பல சீர்கள் சேர்ந்து அமைவது பா. பான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 அல்லது அந்த சீர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேற்பட்ட சீர்கள் அமைவது அடி அப்படின்னு சொல்லி தான் வரும், ஓகேவா. ஆனால் பான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ 4வது கூற்று மட்டும் தவறானது. புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? எடுத்துக்காட்டு உவமை அணி. யாப்பு என்பதன் பொருள் என்ன? யாப்பு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுதல். உவமானத்தின் தன்மையை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது எவ்வகை அணி? உவமானத்தோட தன்மையை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது எவ்வகை அணி? உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் என்ற பொருள் தரும் சொல் அல்லாதது எது? கேள்வியை நல்லா வந்து பார்க்கணும். அல்லாததுன்னு கேட்குறாங்க. தரணி தாரணி, ஓகே தான். தரணி, வையம், பார், இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் அப்படிங்கிற பொருள் தான் வந்து வரும். இதில் விளம்பு அப்படிங்கிறது தான் வந்து உலகம் பொருள் வராது. ஸோ ஆன்சர் வந்து விளம்பு அப்படிங்கிறது தான். ஆன்சர் என்னது? விளம்பு அப்படிங்கிறது. பின் வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏ எனும் வினா எழுத்தின் பின் வல்லொற்று மிகும். ஏக்கு பின்னால் வல்லொற்று மிகுமா அப்படின்னு கேட்டால் வல்லொற்று மிகும், சரியா. அடுத்து 7ஆம் வேற்றுமை தொகையின் பின் வல்லொற்று மிகும். 7ஆம் வேற்றுமை தொகைக்கு பின்னால் வல்லொற்று மிகுமான்னு கேட்டால் வல்லொற்று மிகும். அவ்வகை எனும் சொல்லின் பின் வல்லொற்று மிகும், கரெக்டு. மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறத இங்கே வந்து சரியான கூற்று. அடுத்து பொறுத்துக. களபம், புயம், பகழி, நாமம். இந்த சைடு அம்பு, பெயர், தோல், சந்தனம். கண்டுபிடிக்க பார்க்கலாம். களபம் அப்படின்னா சந்தனம், புயம் அப்படின்னா தோல், பகழி அப்படின்னா அம்பு, நாமம் அப்படின்னா பெயர். 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் யார்? முடியரசன். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? தமிழ் பெருங்காவலர் நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். தேவநேய பாவனர், மொழி ஞாயிறுனாலும் அவர் தான், தமிழ் பெருங்காவலர்னாலும் அவர் தான். சோறு என்ற பொருள் தரும் சொல் அல்லாதது எது? சோறு என்ற பொருள் தரும் சொல் அல்லாதது. துற்றினா சோறு, பதம்னா சோறு, மிசைனா சோறு, சரியா. அல்லாதது எதுனா பெருகு அப்படிங்கிறதான், ஓகேவா. பெருகு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம். ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 வருஷம் படித்து சுவைத்திருப்பார், சரியா. இவர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. பிசி என்ற சொல்லின் பொருள் என்ன? பிசி என்றால் என்ன? விடுகதை. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் என்ன? சிறுபஞ்ச மூலத்தில் ஒரு 5 தாவர வேர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் எது கூறப்படலை அப்படிங்கிறாங்க? தூதுவளை வராது, சரியா. மற்ற 3மே வந்து வரும். அதாவது கண்டங்கத்திரி, சிறுவிழுதுன, நெருஞ்சி அப்படிங்கிறது வரும். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் யாவை? 2 மரம் திருக்குறளில். பனை, மூங்கில். பொருந்தாத இலக்கண குறிப்பை தருக. தடக்கை உரிச்சுற்றடர்.
தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர் தான், இது கரெக்டு. நின்னகர் 6ஆம் வேற்றுமை தொகை, இது கரெக்டு தான். நின்னகர் அப்படின்னா உன்னகர் அப்படின்னு சொல்லி வரணும், உனது நகர் அல்லது நினது நகர் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப அது 6ஆம் வேற்றுமை தொகை வரும். மடக்கொடி வினைத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. மடக்கொடி அப்படிங்கிறது அன்மொழி தொகை வந்து வரும். நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. மடக்கொடி அப்படின்னா அன்மொழி தொகை. அப்போ இது வந்து வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சராக வந்து இருக்கும். வாழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தான், கரெக்ட் தான். சரியா? ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். மோனை வகையை கண்டுபிடி. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின். இதில் தா தா தா. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வகையான மோனை பயின்று வந்துள்ளது அப்படின்னா கூளை மோனை பயின்று வந்துள்ளது. சரியா? என்ன மோனை? கூளை மோனை. அதாவது 1 2 3. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், சார் மோனைனா முதல் எழுத்து 1 போல் வரணும்ல, நீங்கள் வந்து இங்கே நெடில் இருக்குது இங்கே குறில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரெண்டுமே வந்து வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும். 1 2 3 போட்டோம் அப்படின்னா என்ன மோனை வரும் அப்படின்னா கூளை மோனை அப்படிங்கிறது கரெக்டாக வந்து வரும். சரியா? இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து வீடியோ கூட போட்டிருக்கோம். என்னென்ன மோனை இருக்குது அப்படின்னா இப்பொழுது, ஒரு கூளை அல்லது கோளை பையன் மேலும் கீழும் முழிக்கிறான். இப்பொழுது அப்படின்னா இணை மோனை. போ அப்படின்னா பொழிப்பு மோனை. அதாவது இப்பொழுது இணை போ, அந்த பொழுது அப்படிங்கிறது பொழிப்பு மோனை. அடுத்து ஒரு அப்படிங்கிறது ஒருவு மோனை. கூளை அப்படிங்கிறது கூ அப்படிங்கிறது கூளை மோனை. சரியா? அடுத்து மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று. சரியா? 1 2 1 3 1 4 1 2 3 1 3 4 1 2 4 அடுத்து 1 2 3 4. இது வந்து எனக்கெல்லாம் வந்து எப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன். சரியா? மனப்படமாக தெரியும். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறப்ப நிறைய டைம் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எது கரெக்டாக வருது? கூளை மோனை தான் வந்து கரெக்டாக வந்து வருது. ஸோ ஆன்சர் கூளை மோனை தான். அடுத்ததாக கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல்? பிறவினை சொல் எதுன்னு கேட்குறாங்க. கற்றால் அப்படிங்கிறது தன்வினை, வந்தால் போனால் வராது. கற்பித்தால் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிறவினை. தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தம் இறுதி முறையில் எழுதி வைத்தவர் யார்? நான் இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். யார் சொன்னா? ஜியு போப் சொன்னார். வெற்றிலை நட்டான் என்பது என்ன வகை பெயர்? வெற்றிலை நட்டான் சினையாகு பெயர். சரியா? சினையாகு பெயர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். திரு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது? பாருங்க, திருனா மேன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரும், செல்வம் வரும், லக்ஷ்மி வரும். கதிரவன் தான் வந்து திருவுக்கு வந்து வராது. சரியா? பொருள் அல்லாதது எதுனா கதிரவன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. சோறு உண், பழம் தின், பால் பருகு, பாட்டு இயற்று. சோறு உண் கரெக்டு தான், பழம் தின் கரெக்டு தான், பால் பருகு கரெக்டு தான், பாட்டு இயற்று அப்படிங்கிறது வராது, பாட்டு பாடு. சரியா? அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. தவறான ஒன்று அப்படிங்கிறப்ப. சொற்பொருள் தருக. புல் என்றால் என்ன? புல் என்றால் என்ன? புல்னா என்னது? புல்னா நார்மலாக வந்து பார்க்குறப்ப புல் அப்படிங்கிறது பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பறவை இருக்கா? ஆப்ஷனில் இல்லை. ஆனால் பறவை அன்னம் அப்படிங்கிறது ஒரு பறவையா? அப்போ அன்னம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். அடுத்து பொறுத்துக. நான் ஆப்ஷன் காமிக்கல, இப்படியே டைரெக்டாகவே பொறுத்துங்க, பாஸ் பண்ணி கூட வந்து வச்சு பொறுத்துங்க. நிலம். நிலம் அப்படிங்கிறது என்ன வகையான சொல்? நிலம் அப்படிங்கிறது பெயர் இயற்சொல். வந்தது. வந்தது அப்படிங்கிறது வினை இயற்சொல். களிறு. களிறு அப்படிங்கிறது பெயர் திரிசொல். வினவினான் அப்படிங்கிறது வினை திரிசொல்.
ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கயல்விழி என்பது என்னது? கயல்விழி அப்படிங்கிறது என்ன வரும்? கயல் போன்ற விழி, சரியா? உவமை தொகை. அடுத்ததாக வந்து பாருங்கள், உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இருக்குது, அங்கே தான் வந்து இருக்குது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்படுது. விவிலியம்னா பைபிள், சரியா? ஸோ அங்கே தான் இருக்குது, 2 இடத்துலையும் வந்து இருக்குது. அப்போ 1 and 2 சரி அப்படிங்கிறது கரெக்டு. இறைவனடி சேர்ந்தார் என்று குறிப்பிடப்படுவது என்ன? அதாவது செத்தார், செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது, இறைவனடி சேர்ந்தார் தான் சொல்லணும், சரியா? ஸோ இது வந்து மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான அகரவரிசை மானாவரிசை வந்து கொடுத்துருக்குறாங்க. மா அப்படிங்கிறப்ப ஒன்று கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வராது, 3வது வராது. அப்போ ஒன்று டிஆர் இருக்கணும், இல்லைன்னா பிஆர் இருக்கணும். ரைட், எது கரெக்டாக அப்படின்னா இதுதான் கரெக்டாக, லாஸ்ட்டு தான். மாந்தளிர் மிதவை மூதுரை மௌனம் அப்படிங்கிறது. சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்தபடி என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். பிரித்தெழுதுக. இலக்கியம், இலக்கியத்தை பிரிச்செழுதணும். இலக்கு கூட்டல் எம். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலம்னா ஜி.யு. போப் வந்து வருவார். லத்தீன்னா யார் வருவாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் வருவார். வேலன் மகன் என்பது எந்த வகை வேற்றுமை தொகை? ஸோ எந்த வகை வேற்றுமை தொகை அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது தான் கரெக்டு, சரியா? எத்தனாவது வேற்றுமை தொகை? 4ஆம் வேற்றுமை தொகை. அதாவது இந்த முறை அப்படிங்கிறது வருது அப்படின்னா வேலனுக்கு மகன் அப்படின்னு சொல்லி வரும், சரியா? முறை அப்படிங்கிறது வருது அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகையாக தான் வந்து மெஜாரிட்டி வந்து இருக்கும், ஓகேவா? எந்த ஆண்டு ஜி.யு. போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார்? எந்த ஆண்டு ஜி.யு. போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார்? 1900. ஓகே. கண்ணன் பாடம் படித்திலன் என்பது என்ன வகை தொடர்? கண்ணன் பாடம் படித்திலன், படிக்கல. ஸோ எதிர்மறை தொடர். பின்வரும் கூற்றுகளை கற்றுக்கொள்க. வீரமாமுனிவர் தமிழ் பற்றினால் தைரியநாதர் என பெயர் சூட்டி கொண்டார். இது கரெக்டா? ஆமாம், அவரோட பேரை தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டி கொண்டார். பரமார்த்த குருகதை எனும் நகைச்சுவை நூலை எழுதினார். ஆமாம், எழுதியிருப்பார். வீரமாமுனிவர் தமது 30வது வயதில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். ஆமாம், 30வது வயசு தான் வந்திருப்பார். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது சரி. பொருத்தமான வினாவை தேர்ந்தெடுக்க. நாடும் மொழியும் நமது கண்கள், இதுக்கு என்ன வினா வந்து வரும்? நமது இரு கண்களாக கருதப்படுவன யாவை அப்படிங்கிறது தான் கரெக்டு. புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற வரிகள் யாருடையது? பாரதிதாசன். அழகு பொருள் தருக. அழகு என்றால் என்ன? கோழி. தமிழ் அறிஞர் டாக்டர் உ.வே.சா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். என் மாமா வந்தது இத்தொடரில் அமைந்துள்ள வலு என்ன? என் மாமா வந்தது, வந்ததுன்னு யாரை குறிப்போம்? அக்ரிணையை சொல்லுவோம், சரியா? ஸோ திணை வலு அப்படிங்கிறது. திணை வலு. மொழிக்குரிய ஒழுங்கு முறை என்னது? மரபு. அடுத்து, குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். கரெக்டா? ஆமாம், அவரோட பேர் சுல்தான் அப்துல் காதிர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். மனோன்மணி கண்ணி என்பது இவர் இயற்றிய நூலாகும். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது சரி.
கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசை 2, சரியா? தலை 7, தொடை 8, அடி 5. இதில் எத்தனை இணைகள்? எத்தனை இணைகள் அப்படின்னா 4மே வந்து சரிதான், சரியா? அப்படிங்கிறப்ப 4 இணைகள் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? சிறிய கடிதம் என்பது என்ன வகை இலக்கண குறிப்பு? சிறிய கடிதம், சிறிய பெயரச்ச விகுதி வந்து இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பண்பு வந்து குறிக்குது. ஸோ குறிப்பு பெயரச்சம். இது என்னது? குறிப்பு பெயரச்சம். மரம்பாட வந்த மறவன் என்று யாரை புகழ்ந்தார்? அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படிலாம் வந்து பாரதிதாசன் பாரதியாரை சொல்லியிருப்பார். அக்காலத்தில் அகர வரிசை உயிர் மெய்க்குறில் எழுத்துக்களை அடித்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை குறிலாக கருதப்பட்டன. எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அந்த காலத்தில் அகர வரிசை உயிர்மெய்க்குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இட்டால் அவை குறிலாக கருதப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, சரியா? முதல் கூற்று வந்து தவறு. அடுத்து ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். இது கரெக்டு, சரியா? அடுத்து மகர எழுத்துக்களை குறிப்பிட பகர எழுத்தின் மேல் புள்ளி இட்டனர். கிடையாது. ஸோ இரண்டாவது கூற்று மட்டும்தான் வந்து சரி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி. ஆமா என்று அழைக்கப்படுவது என்ன? ஆமா அப்படின்னா என்ன? காட்டு பசுவைத்தான் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? திருக்குறள். கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? வல்லினம் மார்பு, உயிரெழுத்துக்கள் கழுத்து, மெல்லினம் மூக்கு, இடையினம் கழுத்து. கரெக்டு தான், சரியா? அப்படிங்கிறப்ப 4 இணைகளும் கரெக்டு. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? சிலேடை. அடுத்து பொறுத்துக. சினை. சினை இதில் எது? கண் தான் வந்து சினை. ஸோ கண்ணன். பண்பு. பண்பு பொறுத்த வரைக்கும் இங்கே எது பண்பு? கருமை தான் பண்பு. ஒரு நிமிஷம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினை அப்படிங்கிறது கண்ணன் தான். முதல் உள்ளது 3. அடுத்து பண்பு கரியன், சரியா? அடுத்து தொழில் எழுத்தன். அடுத்து பொருள் பொன்னன். 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை, சரியா? 3, 1, 4, 2 அப்படிங்கிறது. ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஆப்ஷன்லேயே நம்ம வந்து வைக்காமல் வந்து விட்ருக்கோம். அதாவது ஆப்ஷன் வைக்கிறப்ப மிஸ்டேக் வந்து ஆகிருக்குது. ஓகேவா? சரி. ஏவல் வேண்டுதல். ஏவல் வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் என்ன? என்ன அப்படின்னா விளைவு தொடர். அவசர குடுக்கை எனும் மரபு தொடரின் பொருள் என்ன? அவசர குடுக்கை. எண்ணி செயல்படாமை. இதை பார்த்துட்டு பாருங்களேன், எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். அவசர குடுக்கைன்னா எண்ணி செயல்படாமை அப்படிங்கிறது தான் கரெக்டு. பொறுத்துக. விற்கொடி. இது என்ன வகையான புணர்ச்சி? வில் கூட்டல் கொடி விற்கொடி. வில் இல்லானது இறாக மாறி இருக்கு. அப்போ திரிதல் அப்படிங்கிறது கரெக்டு ஃபஸ்ட்டு. மன மகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்படிங்கிறப்ப வந்து ஓடிடுச்சு. அப்போ கெடுதல். கெடுதல் அப்படிங்கிறது இங்கே 3வது. தமிழ்த்தாய். தமிழ் கூட்டல் தாய் தமிழ்த்தாய். வந்து புதுசாக வந்து வருது. தோன்றல் அப்படிங்கிறது 1. தாய் கூட்டல் மொழி தாய்மொழி. அப்போ இயல்பு. 2, 3, 1, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பொறுத்துக. இட்டு இன்னு இத்து இந்து இச்சு இஞ்சு இக்கு இங்கு இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இட்டு இன்னு பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி அன்னத்தின் நுனி வந்து வரும். ஓகேவா? அதாவது இது முழு வரியாக வந்து வரணும். பட் நம்ம வந்து ஒரு சுருக்கி வந்து கொடுத்துருக்கோம், சரியா? இதுக்கு 4. அடுத்து இந்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளியின் அடி 2. அடுத்து இச்சு இஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒன்றாவது. அடுத்து இந்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது. 4 2 1 3 அப்படிங்கிறது தான் சரி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பொற்றொடி வந்தால் என்பது என்ன வகை இலக்கண குறிப்பு? பொற்றொடி வந்தால் அன்மொழித்தொகை. சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக விளங்குவது எது? சிற்றுந்து சரக்குந்து நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இது கரெக்டா? ஆமாம், முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. கரெக்டு. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது அந்தாதி. அந்தாதினா வந்து இறுதி எழுத்து மட்டும் கிடையாது. அந்தாதினா இறுதி எழுத்தும் அடுத்து வர்ற வரியோட முதல் எழுத்து வந்து வரும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப இது வந்து வராது. ஸோ 1 and 2 அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து சரி. தமிழ் சொல் தருக. ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ் அப்படின்னா என்ன? மூலிகை. பொருத்தமான வினை மரபை தேர்ந்தெடுக்க. கூடை. கூடை என்ன பண்ணணும்? வேயணுமா, வணையணுமா, முடையணுமா, கட்டணுமா? கூடை முடையணும். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. வேங்கோல் வினைமுற்று. வேங்கோல் வினைமுற்று பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும். இது அப்படி தான் வருமா? ஆமாம், அப்படித்தான் வரும். முதல் கூற்று சரி. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் உணர்த்தும். கரெக்டு. ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்க, ஒளிக, இப்படி தான் வந்து வரும். அதில் ஒருமைப்பன்மை இருக்கா? கிடையாது. ஸோ 3வதும் சரி தான். அப்போ 1 2 3 சரி அப்படிங்கிறது தான் சரியான விடையாக வந்து வரும். ஆப்ஷன் டி. அடுத்ததாக கருத்தில் கொள்க. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 6. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 6, உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எது வந்து தப்பு அப்படின்னா, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அப்படிங்கிறது தப்பு. சரியா? இதில் வந்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் வந்து அக்டோபர் 5 வந்து வரும். ஆனால் அக்டோபர் 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16 கரெக்டு. உலக ஈர நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2, இதுவும் கரெக்டு தான். உலக இயற்கை நாள் அக்டோபர் 3 கரெக்டு. ஸோ 3 இணைகள் வந்து இதில் வந்து சரியாக வந்து பொருத்தப்படுறது. அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது என்ற வரிகளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், சார் இது வந்து சிலபஸில் வந்து இல்லையே, நம்மளுக்கு எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கண்டிப்பாக அணி அப்படிங்கிறது கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ரைட்டா? இரட்டுற மொழிதல் அணி அப்படிங்கிறதா இதுக்கு வந்து சரியான விடையாக வந்து வரும். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் டேஷ் எனும் வழக்கு இக்குறளில் விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடுக்க. ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறளுக்கு வந்து இடையில ஒரு வரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, பண்புடைமை அப்படிங்கிறது வரும். சரியா? அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை என்ன? உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை என்ன அப்படின்னா, 3ஆம் வேற்றுமை. ஸோ 3ஆம் வேற்றுமை தான் உடன் நிகழ்ச்சி பொருளில் வர்ற வேற்றுமை. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. என்ன கேட்குறாங்க? தவறான கூற்று வந்து கேட்குறாங்க. சரியா? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது கரெக்டு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு. உருவகத்தில் வல்லினம் மிகாது, இது வந்து தவறான கூற்று. உருவகத்தில் வல்லினம் மிகும். பிழையில்லா தொடரை கண்டறிக. அதை செய்தது நான் அன்று, அதை செய்தது நான் அல்ல, அதை செய்தது நான் அல்லன், அதை செய்தது நான் அல்லன். இதில் வந்து எது பிழையில்லாத தொடர்? ஆப்ஷன் சி தான். அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மலை வீல் அருவி இலக்கண குறிப்பு தருக. மலை வீல் அருவி. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, 5ஆம் வேற்றுமை தொகை. மலையின் வீல் அருவி அப்படின்னு சொல்லி வரும். இன் அப்படிங்கிறது வரும். சரியா? அப்படிங்கிறப்ப 5ஆம் வேற்றுமை தொகை.
அடுத்து குழந்தைகளை படுக்க வைப்பது என்ன வகை பாய்? நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து தாலாட்டு பாய் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்கு பாய் அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக. வெண்பா. வெண்பா என்ன ஓசை? வெண்பா பொறுத்த வரைக்கும் என்ன ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை. களிப்பா. களிப்பா பொறுத்த வரைக்கும் துள்ளல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. 4, 3, 1, 2 அப்படிங்கிறது கரெக்டு. அசை எத்தனை வகைப்படும்? அசை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அசை அப்படிங்கிறது 2 வகைப்படும். தமிழ் சொல் தருக. ரேஷ்னல். ரேஷ்னல் என்றால் என்ன? ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ நம்ம 8ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ்லேருந்து ஒரு 100 கேள்வி வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா படிச்சுட்டு இதை அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட். மறக்காமல் வந்து எவ்வளோ கேள்வி வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.